Hi friends, welcome back to Mama Bimma. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படினா நம்ம லஞ்ச் பாக்ஸ் கட்டறதுக்கு ரெடி ஆயிட்டே இருக்கோம். நேத்து வந்து ஒன்னு என்ன சொல்றோம் ORS எல்லாம் ORS அந்த ஜூஸ் குடிச்சேன். கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. அதனால ரெண்டு ஜூஸ் வச்சுக்கிறேன். அதனால இன்னைக்கு குடிப்பேன். ஓகே फ्रेंड्स, வாங்க இன்னைக்கு என்னெல்லாம் செய்ய போறோம், என்னெல்லாம் லஞ்ச் பாக்ஸ் ஸ்பெஷலா கட்ட போறோம் அப்படிங்கறத நான் நினைச்சுக்கிறேன். நான் இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ் கட்டுற நேரம் பிள்ளைங்க ரெண்டும் காலேஜ் போகுதா இல்லையா அப்படிங்கறதுதான் இன்னைக்கு ட்விஸ்டே இருக்குது. ஆமா, ட்விஸ்டே இருக்குது சீரியஸாவே. சரி வாங்க. நேத்துல இருந்தே புலம்பின்னு இருந்தது, அக்கா லீவ் போடுதா நாளைக்கு அப்படின்ட்டு. இல்ல போவோம். பாப்பாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா 68% தான் இருக்கு காலேஜ்ல அட்டெண்டன்ஸ். 80% இல்லன்னு கழுவி ஊத்தி இருக்கிறாங்க. சோ அதனால அது போவேன் அப்படின்னு. வாலிப வயசு இதெல்லாம் காலேஜ்ல எல்லாரும் பண்றதுதான். அதனால ஓகே फ्रेंड्स, வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு என்னெல்லாம் நடக்குதுன்னு பாருங்க. நீ எல்லாம் ஒரு தாய். 68% தான். காஃபி கேட்டா வெறும் நுறையா போட்டு தள்ளிருக்கிற, ஏதோ டீ கடையில குடுக்கற மாதிரி. நிறைய காஃபி வந்துச்சு, அதனால பெரிய டம்ளர்ல எடுத்து ஊத்துனேன். நீ எவ்வளவு ஒழிச்சல் ஸ்கூல்ல காலேஜ்ல எல்லாம் நீயே வாய்ப்பட ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்க எனக்கு. எல்லாரும் அப்படிதான் பார்ப்பாங்க. நானும் அப்படி கிடையாதுப்பா, ரெகுலரா போவோம். எதெல்லாம் பண்ணக்கூடாது அதெல்லாம் நீங்க பண்ணுவீங்க, எதெல்லாம் பண்ணுமோ அதெல்லாம் பண்ண மாட்டீங்க. நான் ரெகுலரா காலேஜ் போவேன். ஸ்கூலுக்கு சொல்லவே வேணாம். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 5th ஸ்டாண்டர்ட் வித்தவுட் லீவ் நான் போயிட்டு இருப்பேன். 6th 7th 8th மட்டும் அப்பப்ப கட்டஸ்ட் சுத்தினேன். 9th 10th அதே மாதிரி நான் ஸ்கூலுக்கு போவேன், ரொம்ப பிடிக்கும். 11th 12th ரொம்ப 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 பிடிக்கும். லீவே போட மாட்டேன். லீவ் போடுவேன், கட்டடிப்பேன். ஆனா இந்த மாதிரி அட்டெண்டன்ஸ்லாம் லேக் ஆகிற மாதிரிலாம் வச்சுக்க மாட்டேன். காலேஜ் சொல்லவே வேணாம். டெய்லி காலையில எப்படா விடியும் அப்படின்னு இருக்கும் எனக்கு. நீ யாரு எப்பேற்பட்டவன் எனக்கு மட்டும் தான் தெரியும். நீ என்னன்னா லீவ் போட்டு உட்காருங்களா அப்படின்ற. அதை விட காமெடி என்னன்னா, நீ இப்ப காலையில ஏஞ்சி மாங்குன்னு சொல்லி வெஜிடபிள செஞ்சு நீ வைப்ப. அவங்க வீட்டுல உட்காந்து ஒருவேளை லீவே போட்டுதுங்கனால அந்த வெஜிடபிள் அப்படியே பாக்குங்க. இது சாப்பிடறதுக்காக நம்ம லீவ் போட்டோம் அப்படின்ற மாதிரி. லீவ் போட்டுச்சுன்னா ஏதாவது நான்வெஜ் எடுத்து சுக்கா மாதிரி பண்ணிக்க. சீக்கிரம் குடி காப்பியா. ஏன்னா உனக்கு பிடிச்சதான் செய்யறோம். இன்னைக்கு சாம்பார் தான் வைக்கிறேன். அதனால சாப்பிடுறேன். சாம்பார் வைக்க போறேன். முருங்கைக்காய் சாம்பார் வைப்பா. ஊரே வந்து பட்ஜெட்டை பத்தி பேசுனது, உலகமே பேசுற மாதிரி இருக்குது. நான் பேச முடியும். நீ வந்து முருங்கைக்காய் சாம்பார் வைக்க போறேன் அப்படின்ற. உன்ன மாதிரி பீப்புள்ஸ் தான்ப்பா இதெல்லாம் நடக்குது. என்ன அங்க இருக்கிற ஒருத்தவங்களாலேயே பெரிய ஆளுங்கனாலே ஒண்ணும் பண்ண முடியலையாமா. நான் இங்க கூவி என்ன ஆக போகுது. இப்படிதான் நினைக்கிறீங்க எல்லாருமே. நம்ம வீட்டுல இருக்கிற நம்மளே ஒரு கண்ணுக்கு வெண்ணெய், ஒரு சண்முகம் ஒரு சுண்ணாம்பு தான் வைக்கிறோம். வீட்டுல இருக்கிற நம்ம சாதாரண. சரி, நீ அதனால என்ன சொல்ல வர? அதனால எல்லாரும் அப்படிதான் வைப்பாங்க. மக்கள் ஓட்டு போடல, அதனால நிதி ஒதுக்கப்படலன்றியா? சொல்ல வரல. அப்புறம் இது உலகத்துல இப்ப நடைமுறை ஆயிடுச்சு. என்ன உலகத்துல நடைமுறையில என்ன சொல்றது தெரியல. சொல்ல வரேன், என்ன சொல்ல வரேன்னு எனக்கு தெரியல. சரி சரி, நீ சாம்பார பாரு. நான் இன்னைக்கு இந்த சட்டியில வைக்கிறேன் தெரியுமா சாம்பார். டேஸ்டா இருக்கும். எல்லாருக்கும் தெரியும்பா, நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு அத்தனை பேருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், பேபிமாவோட ஆசை நிராசை ஆயிடுச்சு. சுக்குள் நூறா வேல்கனோ வெடிக்கிற மாதிரி வெடிச்சிருச்சு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிள்ளைங்க காலேஜ் போறியா லீவா அப்படின்னு கேட்டதுக்கு போவேன் அப்படின்னு பாப்பா. ஒன்னு கரெக்டா 7 மணிக்கு அலாரத்தை வச்சுட்டு தூங்கினுக்குது. அலாரம் அடிச்சுனுக்குது, கண்ணை கூட சிமெண்ட்ல அப்படியே தூங்கினுக்குது. எடுத்து காது பக்கத்துல வச்சேன். இங்கன்னு அலாரம் அடிக்கவும் அப்படியே எழுந்து பாக்குது. என்ன உள்ளுக்குள்ள திட்டிருப்பான், காலங்காலையில தூக்கின்னு வந்து காது கிட்ட அலாரத்தை வைக்கிருப்பாரு அப்படின்ட்டு. அதனால மக்கள் அப்படிதான் இருக்கிறாங்க, ஒரு பக்கமா நடந்துக்கிறாங்க. நீ இதனால என்ன சொல்ல வர? எல்லா கண்ணுக்கும் வெண்ணெய் வைங்கன்ற. எல்லா கண்ணுக்கும் வெண்ணெய் வைக்கணும். அப்ப இங்க வைக்காம விட்டாங்க வெண்ணைய. அது ஒன்றும் சொல்றதுக்கு இல்ல. அது கொஞ்சம் 4 பேரை விசாரிச்சுட்டு நான் கருத்து கணிப்பு சொல்றேன். என்னை பொறுத்த வரைக்கும் அது தப்பு தான். இருந்தாலும் அதுல என்ன இருக்கிறது ஒரே மேட்டர் தான். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச மேட்டர் தான். அது என்னத்தை நம்ம போய் சொல்றது. மாங்குன்னு சாம்பார் செய்யறியே, தொட்டுக்கிறதுக்கு என்ன?
பார்த்தேன், எந்த ஒரு காயும் இல்ல. அதான் என்ன பண்றதுன்னு யோசனை, முட்டை வச்சிடலாமா அப்படின்னு யோசனை இருக்கேன். அவள்தான் முட்டையை வச்சு முட்டை வறுத்துரு வேக வச்சு. உன் வாய்க்கு அது ஒண்ணுதான் தெரியுது இல்ல? இது வச்சுன்னா மத்தியானம் சாப்பிட முடியாது. அது பொரியல் வச்சா அது தனி டப்பால வைக்கணும். சரி நீ ஏதோ ஒன்று பண்ணு. நீ ஏஞ்சி பண்றதே பெரிய விஷயம். இதுல இதை பண்ண அதை பண்ணுன்னா உனக்கு டென்ஷன் ஆயிடுவேன் நீனு. எல்லார் வீட்லயும் மார்னிங்ல ஒரே ரகலையா இருக்கும் தெரியுமா? சமையல் தான். காலையில ஆபீஸ்க்கு போறவங்க இருந்தாலும் சரி, வீட்டுல இருக்க லேடிஸா இருந்தாலும் சரி, காலையில சமைக்கிறது. இல்லப்பா நான் தப்பு சொல்லப்பா. இருப்பா ஏன் அவசரப்படுற? உனக்கே இவ்வளவு இது இருக்குது. அப்ப டெய்லி ரெகுலரா செய்யறவங்களுக்கு எப்படி இருக்கும் அது எனக்கும் தெரியும். நானும் எங்க வீட்டுல எல்லாம் பாத்துருக்கேன். எங்க அம்மா எங்க பாட்டியும் ஆயாவும் சமைக்கும் போது காலையில அம்மளி தும்ளி பண்ணுங்க ரெண்டும் சேர்ந்து. கிட்டு கிட்டு கிட்டுன்னு சமைச்சு முடிச்சுட்டு எங்க அம்மா ஸ்கூலுக்கு போகணுமா, அதனால நம்ம போய் ஆப்ஷன் எல்லாம் கேட்க முடியாதுப்பா தெரியுமா? இன்னைக்கு என்ன செய்யற அப்படிலாம் கேட்கவே முடியாது. நாயே என்ன செய்யறனோ அதை தின்ட்டு போ அப்படின்னுவாங்க. அந்த சாட்டர்டே சண்டேஸ் லீவு அப்பதான் நான்வெஜ் வரும். அதேதான் எல்லாருக்கும். சரியா? சரி, கவர்மெண்ட் பட்ஜெட் போடுறதெல்லாம் இருக்கட்டும். அவங்க வீட்டுல இந்த மாதிரி பட்ஜெட் போடுவீங்களா? எல்லாரும் பட்ஜெட் போடலாம். எல்லாரும் வீட்லயும் யார் நம்ம வீட்டுல? ஆமா, எல்லாம் பட்ஜெட் போட்டுதான் செய்யறது நம்ம வீட்லயும். வருஷத்துக்கு செய்யலையே, நம்ம மாசத்துக்கு வருஷத்துக்கு செய்யறதுக்கு நீ பெரிய லபக்கு கிடையாதுப்பா. ஆமாப்பா, நம்ம வருஷத்துக்கே என்ன கால்குலேட் பண்றது இல்லப்பா. நம்ம வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணும்பா. வருஷத்துக்கு யாரு நமக்குமே தெரியும் இத்தனை லட்சம் செலவு பண்றோம், இத்தனை லட்சம் வருமானம் வருது, இத்தனை லட்சம் ரூபாய் ஃபீஸ் கட்டுறதுக்கு இருக்குன்ட்டு. நீ கம்முன்னு இருப்பா. நீனு லட்சக்கணக்கில் நீ பேசின்னு தெரியுற. லேக்ஸ் கணக்குல பேசுறேன், க்ரோர்ஸ் கணக்குல நான் பேசல, தௌசண்ட்ஸ் கணக்குல தான் பேசணும் இனிமேல். சரியா? ஒண்ணுமே இல்லைன்னா லட்சக்கணக்கில் பேசுறேன். அப்படிதான்ப்பா பேசணும். அப்பதான் எல்லாத்துக்கும் ஃபயர் ஆகும்பா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம காயெல்லாம் வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறம் நம்ம வருவோம். இப்ப முட்டை எடுத்து போட்டு ஆவி. ஆமா, முட்டையை எடுத்து போட்டு அவிக்கணும். வேற தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நீங்க என்ன நிகழ்வை பார்க்க போறீங்க, என்ன நிகழ்வை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, பேபிமா பட்ஜெட் தாக்கல் பண்ண போதா. 7/24 பட்ஜெட் தாக்கல் நான் பட்ஜெட் தாக்கல் பண்றேன். வீட்டு பட்ஜெட். ஏன்னா மாமா டெய்லி 170 rupees நீ ஸ்பெண்ட் பண்ற. ஓகே ஓகே. மோனா டெய்லி 200 rupees ஸ்பெண்ட் பண்ணுது. ஓகே. மௌலி டெய்லி 300 rupees ஸ்பெண்ட் பண்றோம். எஸ். ஓகேவா? பேபிமா கொஸ்டின் மார்க். தமிழ்நாடு மாதிரியே என்னை விட்டுட்டீங்க. ஓ, தமிழ்நாடு மாதிரி உன்னை விட்டுட்டோம். அது உன்னை விட்டு தமிழ்நாட இப்பதான் விட்டாங்க. உன்னை விட்டு பல வருஷம் ஆகுது. அதனால அங்க தமிழ்நாடு இப்ப விட்டதுனால நானும் கேக்குறேன். ஓகே. அப்ப இப்போ நிதியாண்டு பட்ஜெட் உன்னை கேள்வி கேட்கற லெவலுக்கு ஆளாக்கிடுச்சு வீட்டுல. ஹவுஸ் ஒய்ஃப்களை கேள்வி கேட்கற நிலைமை ஆளாக்கிடுச்சு. ஓகே, புரியுதா? என்ன என் வீட்டுல கேள்வி கேட்கற மாதிரி, கேள்வி கேட்கற ஆக்கணும் மாதிரி, சரியா? அதே மாதிரி எல்லா ஹவுஸ் ஒய்ஃப்ஸும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சு. சோறாக்குறதுக்கு காலையில் டிஃபனுக்கு 50 ரூபாய், மத்தியான சாப்பாடுக்கு 100 ரூபாய், நைட்டு டிஃபனுக்கு 40 ரூபாய் என்னமோ, உன் துணியை துவைக்கிறதுக்கு ஒரு 30 ரூபாய், காய போடுறதுக்கு ஒரு 10 ரூபாய், எடுத்து மடிச்சு வைக்கிறதுக்கு 15 ரூபாய், நான் வீடெல்லாம் பெருக்கிற மாதிரி அதுக்கு ஒரு 20 ரூபாய். சரியா? அப்புறம் என்ன வேலை செய்யறோமோ எல்லாத்துக்கும் கணக்கு போட்டு மொத்தம் 9,16 rupees எனக்கு நீ டெய்லி பே பண்ணும். அதனால மொத்தமா ஒரு மாசத்துக்கு 28,000 சம்திங் சேலரி இதுல கிரெடிட் ஆகணும். இப்பவே திக்குது உனக்கு. நீ சேலரி கேக்குற, அக்கௌண்ட்ல சேலரி கிரெடிட் ஆகணும். இல்லன்னா நீ என்ன பண்ணுவ? என்னது ஸ்ட்ரைக் பண்ணுவியா? ஆமா, பாத்திரம் கழுவுறதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த பேமெண்ட் குடுக்கலனா நீ ஸ்ட்ரைக் பண்ணுவ. இது நான் கேக்குறது கரெக்டா தப்பா?
சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படி வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் வாங்கி இருந்தீங்கன்னா அப்ப உங்களுக்கு எல்லாம் தனியா ஒரு சேவிங்ஸ் தான் பண்ணுவோம். என்ன மூஞ்சுடு கொனலேன்னு போகுது கௌஷிக் பார். குறுக்க வந்த கௌஷிக் இப்படி தூக்கத்திலே நடந்துனுக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க நான் கேக்குற கேள்வி கரெக்டா தப்பான்னு சொல்லுங்க. ஏன்னா நிறைய ஆண்கள் வந்து பாக்குறீங்க, அவங்களுக்கு வந்து ஒரு சில சைடு நாங்களும் தான் வேலைக்கு போறோம் சம்பாதிக்கிறோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் நீங்களும் சொல்லுவீங்க. பட் இது கரெக்டா தப்பான்றத வந்து 2 பேருமே வந்து அவங்கவுங்க சைட்ல இருந்து எனக்கு சொல்லுங்க. ஓகேவா? தவறு. ஆம்பளைங்க எப்படி வெளியில போய் சம்பாதிச்சு வீட்டுக்கு எடுத்துன்னு வரணும்னு அவங்க தலையில எழுதியிருக்கோ, அதே மாதிரி வீட்டுல இருக்கிற மனைவிதாரர்கள் வீட்டுல சமைக்கணும் அப்படின்றது அவங்க தலையில பொறிக்கப்பட்டது. ஒரு சில ஆம்பளைங்க ட்ரிங்க்ஸ் குடிக்கிறவங்க இருப்பாங்க. ஓகேவா? அது என்னமோ பண்றாங்க. இல்ல நான் சொல்றத ஃபர்ஸ்ட் கேட்டுக்கோ. நான் வந்து குடும்பத்தை பாக்குறவங்க பத்தி மட்டும் தான் பேசுறேன். பேச்ச கேட்டுக்கோ. நீ டெய்லி 170 rupees நீ வந்து செலவு பண்ற உனக்காக. ஆமா சரியா? அந்த 170 rupees யாருக்காக செலவு பண்ற? எனக்காக மட்டும் நான் செலவு பண்ணிக்கிறேன். ஆமா, அதே மாதிரிதான். சரியா? உனக்காக டெய்லி நீ 170 rupees ஸ்பெண்ட் பண்ற, நீ எனக்காக ஒரு 100 rupees கொடுக்கலாமே. இது நியாயமான பேச்சு தானே? சரி, ஓகே. பிள்ளைங்களுக்கு 200 ரூபாய் 300 ரூபாய் கொடுக்குற தம்மா துண்டு வளராதுன்னா டெய்லி 300 ரூபாய் 200 ரூபாய் வாங்கி. அதுக்கு காரணமும் நீதான். அது 300 ரூபாய் வாங்கி போகுதுன்னா அதுக்கு காரணம் என்ன? அது வந்து டியூப் 390 வாங்கி கொடுத்தாச்சு, டெய்லி பெட்ரோல் போட்டே தீரணும் அதுக்கு. சோ நம்ம என்னத்த சொல்றது, அவங்கவுங்க போய் அவங்கவுங்க சம்பாத்தியம் பண்ணி 1 ரூபாய் சம்பாதிச்சுன்னு வந்து கஷ்டம் அப்படின்னு தெரியற வரைக்கும் அவங்க அப்படிதான் பண்ணுவாங்க. அதை நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போய் இப்ப நம்ம பட்ஜெட் முடிஞ்சது. நம்ம பட்ஜெட்ல நமக்கு ஒண்ணுமே கிடைக்கல. அதனால நம்ம போய் நம்ம வேலையை பார்ப்போம். புளி ஊத்த போறேன். இங்க காட்டு, மக்களுக்கு அப்பதானே தெரியும் நான் எந்த லட்சத்துல சமைக்கிறேன்ட்டு. தூரமா காட்டி காட்டி அவங்களை அப்செட் பண்ணாத நீ. நீ கத்திரிக்கால வதக்கல் பண்ணுனா பண்றியாப்பா? நீ ஏற்கனவே உனக்கு என்ன ஸ்கின் அலர்ஜி வந்ததுன்னே தெரியல எனக்கு. நீ கருவாடு தின்றதுனால தான் வருது. ஒரு சிலர் சேராது. சரியா? இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போகணும். இப்ப வந்து நம்ம என்னன்னா பருப்பு ஊட்டிக்கிறோம். ஓகே, அடி பிடிக்குதுப்பா, ஸ்மெல் வருது எனக்கு, சாப்பாடு ஸ்மெல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்ப சாம்பார் வச்சுட்டேன். இங்க பாருங்க, சாம்பார் எங்க வீட்டு சாம்பார் கொதிக்கணும். கொதிச்சதுக்கு அப்புறம் காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகேவா? நானும் போய் ரெடி ஆகணும். ஏன்னா சாம்பார் முட்டை பொரியல் குட் காம்பினேஷன். அதனால காலையிலேயே சாப்பிடணும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாம்பார் வச்சாச்சு, சாப்பாடு வச்சாச்சு. முட்டை பொரியலுக்கு வந்து சும்மா சாதாரணமா நம்ம இது பண்ணா போதும். அதனால அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நமக்கு. வெங்காயம் அறுத்து போட்டு போய் அப்பதான் கரெக்டா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. மல்லி தலையை கழுவி உள்ள போட்டாச்சு. நம்ம ஒன்லி முட்டை. ஒயிட் ரைஸும் ரெடி ஆயிடுச்சா? என்னோட ஸ்டைல் வந்து நான் வந்து கரெக்டா வரும்போது உனக்கு இது வாங்கிட்டு வரேன். மண்ணீரல் வச்சு சாப்பிடு. ஓகே, சாம்பார் கிட்ட காட்டு, அப்பதான் தெரியும் உங்களுக்கு எப்படி நான் சமைக்கிறேன். சாம்பார்லாம் 100% அக்மார்க்கா டேஸ்டா இருக்கும். அதுல எந்த மாற்றம் கருத்தும் கிடையாது. எல்லாமே டேஸ்டா தான் இருக்கும். சம்டைம்ஸ் உழப்பும், அவள்தான். அதுவே நான் சொல்லு, அது நான் கோவமா இருந்தேன், மூஞ்சி சரியில்லை அப்படின்னா வரும். இப்ப வந்து முட்டை பொரியல் பாரு எப்படி செஞ்சு. கோவமா இருந்த மூஞ்சி சரியில்லைன்னா வரும் அப்படின்னா நீங்க நினைச்சுக்காதீங்க. கோவமா இருந்த வீட்டுல சண்டை அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. அட்பாங்கரை கூட சண்டை போட்டுக்கும். அப்ப அந்த டைம்ல வந்து டென்ஷன் ஆகி கண்ணா பின்னான்னு செய்யும். மஞ்சத்தூள் போட்டவனும் உனக்கு இருமல் வருது பத்தியா? இன்கிரீடியன்ஸே ஆட் பண்ணாம செய்ய முடியும். என்னப்பா இவ்வளவு மஞ்சத்தூள் போட்ட ஒரே மஞ்சள் ஸ்மெல் வருதுப்பா. பச்சை மிளகா ஸ்மெல்ப்பா. பெப்பர் அரைக்கவே இல்லைல்ல? ஆமாப்பா. ஏன்பா பெப்பர் அரைக்காம? அதனாலதான்ப்பா முட்டை வீட்டுல இருந்துக்கினே இருந்தது. பெப்பர் அரைச்சிருந்தீங்கன்னா நான் பாட்டு முட்டையை எடுத்து போட்டு ஆஃப் பாயில் போட்டு போட்டு சாப்பிட்டுருப்பேன். ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்து நம்ம கடந்துட்டோம். அதனால இப்ப என்ன பண்ண போறோம்னா, நம்ம வச்ச சாம்பாரையும் எக் பொரியல் காட்டு, எக் பொரியலையும் வச்சு இன்னைக்கு டிஃபன் பாக்ஸ கட்டி ஒன்ன துரத்தி விட போறோம். இன்னும் நெளிஞ்சுனே இருக்குதா? நெளிஞ்சுட்டு இருந்ததும் வந்து லஞ்ச் கட்டுட்டு போயிருது. என்னமோ அதிசயம், அதெல்லாம் மழை வர மாதிரி இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மோனாக்கு வந்து இதில் கட்டிக்கலாம். ஏன்னா மவுலிக்கும் டிஃபன் பாக்ஸ் கட்டணும்னு சொல்லிட்டு போயிருக்கிறான்.
அதனால மோனாக்கில கட்டிட்டு ஓகே போதுமா சாப்பாடு? இது மேலே முட்டையை வச்சுட்டா தனியா வைக்கணுமா? இது மேலே வச்சிருவோம். தட்டுல போட்டு வச்சிருவா? கூட்டு தட்டுல போதும் போதும் போதும். பினிஷ் பண்ணிட்டியா? ஒரு அதிசயம் நடந்தது பண்ணி எங்க போன? என்னப்பா அதிசயம்? சாப்பாடு கம்மியா இருக்கு. போதும், கரெக்டா தான் இருக்கு. மௌலி டிஃபன் பாக்ஸ் கட்ட சொல்லிட்டான்ப்பா. ஐயோ மிகப்பெரிய அதிசயம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு எல்லாரும் வந்து சாயந்தரம் சீக்கிரம் வந்து வீடு வந்து சேருங்க. ஆபீஸ் முடிச்சுட்டு திடீர்னு புயல் மழை இடி எல்லாம் இடிக்கலாம். என் சாம்பார் சொத்துக்கு ஈ மாதிரி அடிச்சுக்கிறீங்க. சாம்பார் சாப்பாடுக்குன்னு இல்ல, காலையில இந்த மாதிரி சூப்பரா சாம்பார் முட்டை பொரியல் அதெல்லாம் வச்சு சாப்பிட்டு போறது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. சோ அதனால சாப்பிட்டு போறேன். அது இல்லாம சரி அதை ஏதாவது சொன்னா அப்புறம் நீங்க தான் வந்து எங்களை ஏன் கேக்குறீங்க, உங்க ஹஸ்பண்ட் தான் வந்து உங்களை டீக்ரேட் அப்படின்னு. சோ அதனால அதெல்லாம் நான் சொல்ல விருப்பப்படல. ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா மார்னிங்கே வந்து எங்க அம்மா சமைக்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா மார்னிங்கே ஃபுல்லாவே லஞ்ச் தான். அந்த மாதிரி நம்மளுக்கு எப்பவாச்சும் இது மாதிரி கிடைக்கும் போது யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்ல. பிரான்ஸ் இருக்கும் அந்த ஆத்தனோட சாம்பாரை போட்டு பிரான்ஸ் 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 இருக்கும். எப்படி ஈ மாதிரி அடிச்சுக்கிற பாரு. உன் மூஞ்சதான் ஜூம் பண்ணி ஜூம் இந்த வாய் தானே பேசுது, இந்த வாய் தானே பேசுதுன்னு காட்டணும். இந்த வாய் தான் பேசுது, இந்த வாய் திண்டு திண்டு பேசும் வாய் ஃப்ரெண்ட்ஸ். இது இந்த வாய் தான் திண்டு திண்டு நான் பேசுறேன். எனக்கு எப்பா ஒரு வாட்டி கிடைக்கிறதுனால தான் நான் பேசுறேன். எப்பயுமே கிடைச்சா நான் எப்ப பேச போறேன்? ஒரு நாள் சாப்பிடுவீங்க, 2வது நாள் 3வது நாள் இல்லைன்னா குப்பையில தான் போகும். 10 நாள் காய போட்டா 11வது நாள் வீட்டு சோறு இறங்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு டேவை வந்து ஃபுல்ஃபில்லா முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நம்மளோட பட்ஜெட் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. நீங்களும் இந்த மாதிரி பட்ஜெட் போடுவீங்கன்னு சொல்லுங்க. பண்ணியா இருந்தது எனக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் டங்குன்னு பிரஸ் பண்ணிக்கோங்க. ஓகே பாய்.